இங்கே ஒருத்தன் ஜெயிலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். சாப்பிட்லான்னு பார்க்கும்போது சாப்பாட்டுக்குள்ளே ஒரு புழு இருக்குது. பக்கத்தில் இருந்த ஒரு தாத்தா அந்த புழுவை எனக்கு தரீங்களான்னு கேட்குறாரு. இவனும் அந்த தாத்தாவுக்கு புழுவை தர்றான். பார்த்தா அந்த தாத்தா அவர் ஆசையாக வளர்க்குற அவரோட காக்கா குஞ்சுக்கு தராரு. அப்போதான் புரியுது இந்த தாத்தா அந்த ஜெயிலில் 60 வருஷமாக அந்த ஜெயிலுக்குள்ளேயே கைதியாக ஒரு லைப்ரரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூமுக்காக போய் புக் கொடுக்கறது தான் அவரோட வேலையே. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த ஜெயிலில் இருக்கிற லைப்ரரிக்கு நம்ம ஃப்ரெண்டை வேலைக்கு போடுறாங்க. இந்த தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ வருஷமா நம்ம மட்டும்தான் அந்த லைப்ரரியில் இருக்கோம். திடீர்னு ஏன் உன்னை போட்டாங்கன்னு தெரியலன்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ வருஷத்தில் இங்கே இருக்கிற எல்லா புக்கையும் 10 டைமுக்கு மேலே படித்து போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே கட் பண்ணால் சடனாக அந்த தாத்தா ஒரு தடவை கொலை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு நம்ம ஃப்ரெண்டு வந்து கேட்குறான். உடனே அதுக்கு அந்த தாத்தா அழ ஆரம்பிச்சிருவாரு. அவர் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கதறி அலறாரு. என்னடா ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறது நல்லது தானேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த தாத்தானால இதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா 60 வருஷமாக அவர் இந்த ஜெயிலில் தான் இருக்கார். இந்த ஜெயிலை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. இந்த ஜெயில் தான் அவரோட உலகமே. ஜெயிலை விட்டு அவர் வெளியே போனாலும் இந்த உலகத்தில் அவருக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அங்கே கட் பண்ணால் நம்ம தாத்தா அங்கேருந்து கிளம்ப முடிவு பண்ணிட்டாரு. அவர் ஆசையாக வளர்த்த காக்காவையும் பறக்க விட்டுறாரு. நான் வெளியே போனோம் அப்புறம் என்னை திரும்பி வந்து பாருன்னு அந்த காக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வெளியில் வந்தால் அவருக்கு எங்கே போகிறதுனே தெரியல. ஏதோ எங்கேயோ பஸ் ஏறி போய் பார்க்குறாரு. இந்த உலகம் அவருக்கு ரொம்ப வேகமாக தெரியுது. இந்த உலகத்தோடு அவரால் போராட முடியல. ஒரு மேன்ஷனில் ரூமும் பார்க்குறாரு. ஒரு பக்கம் வேலைக்கும் ஜாயின் பண்ணுறாரு. தனிமை அவரை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ட ஆரம்பிக்குது. அவர் ஆசையாக வளர்த்த காக்காவும் அவரை தேடி வரவே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. தனிமை அவரை போட்டு கொல்லுது. யாருமே இல்லை வேற. சடனாக ஒரு நாள் அவரோட ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு இந்த உலகத்துக்கு டாட்டா சொல்லிட்டு தனக்கு தானே முடிவும் எடுத்துக்கிறாரு. ஐஎம்டிபியில் இப்போ கூட இந்த படம் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. எவ்வளவோ படம் வந்தாலும் இந்த படம் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது.